தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கிணங்க விருச்சிக ராசிக்கு இந்த தை மாதம் முழுக்க என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராசிக்கு 2ஆம் இடமான தானஸ்தானத்தில், தான வக்ரஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் அமர்ந்துட்டுருக்கார். 3ஆம் இடத்தில் சூரியன், 4ஆம் இடத்தில் சனியும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்க. 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 9வது இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வக்கிரத்தோடு இருக்கிறாருங்க. வக்கிரம் பெற்று அமர்ந்திருக்கார் செவ்வாய் 9வது இடத்துல. 11வது இடமான தனஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கார். 3ஆம் இடத்துல சூரிய பகவான் உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு கம்மியாக இருக்குதுங்க. ஏன்னா குடும்பத்தை பார்க்கறது யாருன்னா சூரிய பகவான். அதே போல் குலதெய்வத்தை பார்ப்பது யாருனாலும் சூரிய பகவான். சூரியன் சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு சரியாக இருக்கும். இப்போ குலதெய்வம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் தை மாதம் நீங்கள் குலதெய்வ வழிபாடை சிறப்பாக பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க. அதுதான் உங்களுக்கு நற்பலனை அருளும். குலதெய்வம் சரியாக இருந்தால் தான் மற்ற எந்த தெய்வ வழிபாடு செய்தாலுமே அது முறையாக சரியாக நமக்கு சேரும். அதே போல் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வக்கிரம் பெற்று இருக்கிறதும் சரியாக கிடையாதுங்க. உங்களுக்கு அமைப்பு ஏற்படாத வண்ணம் இருக்குது. தொழில் சரியாக இல்லாமல் இருக்குது. தொழில் ஏற்கனவே செய்த தொழிலே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருங்க. புதிதாக எந்த தொழிலும் பண்ணாதீங்க. ஏற்கனவே செய்த தொழிலில் கூட அதிகப்படியான முதலீடை செய்யாதீங்க. இருக்கிறத அப்படியே வச்சு கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருங்க. காலம் மாறும் பொழுது நம்ம எதை வேணாலும் செய்யலாம். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. போட்டிங்கன்னா, முதலீடு போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எடுக்க முடியுமான்னு என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டமான நிலையில தான் இருக்குது. இல்லை இந்த தொழில் நமக்கு சரியாக இல்லை, அடுத்த தொழில் பார்க்கலான்னு போகிறதும் தவறு. இந்த தொழில் சரியாக இருக்கோ இல்லையோ இதையே முயற்சி பண்ணிக்கிட்டு போங்க. ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். புதுசாக ஏதாவது பண்ண போகிறேன்னா இருக்கிறதும் போயிடுச்சுன்னு ஆகிடும் உங்கள் நிலமை. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு புதுசாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்காதீங்க. தேவையில்லாத வேலைகளையும் செய்யாதீங்க. எந்த வேலை சரி அப்படின்னு யோசித்து செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இந்த வருஷம் நீங்கள் கடக்கிறதே நல்லது. அதுவும் இந்த மாதம் நீங்கள் அமைதியாகவே இருந்தே ஆகணுங்க. எதையாவது செய்கிறேன், தை பிறந்துருச்சு, மாற்றி செய்யலாம், இப்போ ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற எண்ணத்துக்கு வராதிங்க. குறிப்பிட்ட காலங்கள் நீங்கள் அமைதியாக தாங்க இருக்கணுங்க. அதே போல் 16ஆம் இடத்துக்கு கேதுவும் உங்களுக்கு சரியாக வராது. இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. கேது பகவான் கெடுத்து தான் விடுவார். எது செய்தாலுமே கெடுத்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. உடல்நிலையிலையும் உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லாமல் இருக்கலாம். உடல் மாற்றம், அதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கிறது, அது அப்படியே விட்டிங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடுங்க. உடனடியாக மருத்துவரை பாருங்கள். மருந்துகளை சொல்கிற ஆலோசனைப்படி மருந்துகளை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடலாம். திருப்பி ஏதாவது பிரச்சனையிலேயே மாட்டக்கூடியவர்கள் விருச்சிக ராசி தான். அது இப்போ காலகட்டமும் அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது? கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உங்களோட முடிவுகளை மாற்றிக்கோங்க. ஏற்கனவே நடந்தது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் மூவ் பண்ணுங்கள். எப்படியோ எடுத்தோ கவுத்தோன்னு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் தாங்க விட்டு கொடுக்கணும். உங்களால் தான் அவங்க எதிர்த்து பேசவே ஆரம்பிப்பாங்க இல்லையா? கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அமைதியாக போயிட்டீங்கன்னா குடும்பத்தில் ஒரு அமைதியான நிலவரம் ஏற்படும் இல்லையா? நீங்கள் சண்டை போட ஆரம்பித்தா அது பெரிய சண்டையாக கூட போகலாம். அது ஒரு மாதிரி கசப்பை ஏற்படுத்தி விட்டுரும். காலத்துக்கும் அது பிரச்சனை ஆகிடும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்தவங்க யாரும் பெருசாக கெட்டு போயிட மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக அதை விட்டுட்டிங்கன்னா அவங்களே யோசிப்பாங்க, நம்ம அன்றைக்கி அவங்கள தேவையில்லாமல் பேசணுமே அப்படின்னு அவங்களே எதிர்க்கிறவங்க யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் அமைதியாக போயிட்டீங்கன்னா நல்லது. காலத்துக்கும் நல்லது இல்லையா? நான் சண்டை தான் போடுவேன், எனக்கு ஈகோ தான் அப்படி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் கடைசி வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அது கடைசி வரைக்கும் இருக்கும். பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானமாக பேச்சுவார்த்தையை விடுங்க. எடுத்த உடனே தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீங்க. அவங்கள அடக்கணுன்றதுக்காக எதையாவது சொல்லணுமேன்னு எதையாவது சொல்லி வைக்காதீங்க. யாரும் அடக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்களே மாறிக்குவாங்க. கொஞ்ச நாள் ஆகணும், மாறிக்குவாங்க. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்க கூடிய விரைவிலே மாறிடுவாங்க. குழந்தைங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குதுங்க. படிப்பு இந்த வாட்டி நீங்கள் படிச்சிருவீங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. படிக்கிற பசங்களுக்கு அமோகமாக இருக்குது. கல்வி சிறப்பாக தாங்க இருக்குது.
புதன் வந்து நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பு சரியாக இருக்குது. 2ஆம் இடத்து புதன் வந்து படிப்பு கல்வி அறிவை சரியாக கொடுத்துருவார். அதனால் படிச்சிருங்க. மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த வாட்டி நீங்கள் முடிவு எடுக்கலாம். எதை படிக்கலாம், என்னென்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து நீங்கள் படிச்சிருவீங்க. அதுவும் பிரச்சனை கிடையாது. அதே போல் எஜுகேஷன் லோன் வந்து வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கவங்க இப்போ ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா படிப்புன்றதை வந்து புதன் பகவான் சரியான இடத்துல உட்காந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுதுங்க. லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எந்த காலேஜ் கேட்டிங்களோ அந்த காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதையும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மேற்படிப்புக்கான படிப்புகளை இந்த மாதத்திலோ இல்லை இந்த வருஷத்திலோ நீங்கள் ஆலோசனை பண்ணலாம். உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அதே போல் இடம் வாங்கிறது, வண்டி வாகனம் மாற்றுறது அதெல்லாம் இப்போ செய்யாதீங்க. கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க. இடம் வாங்காதீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்துலையே பத்திரமா இருந்துக்கிட்டு இருங்க. அதை விற்கிறன்ட்டு ஏதாவது பண்ணாதீங்க. எதையுமே செய்யாமல் நீங்கள் இந்த காலத்தை நகர்த்தினாலே அதுக்கப்புறம் உங்களுக்கான வாய்ப்புகளை அதுவே தேடி வரும். அப்போ நீங்கள் மாற்றிக்கலாம். இருக்கிற வண்டியை நீங்கள் வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பிரேக் இருக்கா, வண்டி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பெட்ரோல் இல்லாமல் நடுவழியில் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பிரேக் இல்லாமல் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போனால் மட்டும் போதுங்க. விபத்துக்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டாலே பிரச்சனைகள் தீந்துடும். அதேமாதிரி வண்டியில் வச்சுருக்கக்கூடிய பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபைன் கட்டாதீங்க. விரயமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாம் இருந்தாலுமே ஓரளவுக்கு சிறப்பான பொருளாதார வளர்ச்சி இருக்குது. அதனால் பொருளாதாரம் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துகிட்டு போகிற காரியங்கள் சரியாக தான் இருக்குது. மேற்கொண்டு எதுவும் செய்யாமல் இருந்துட்டு இதே நிலவரத்தை கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா இந்த ஆண்டு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது. இரவில் நல்லா படுத்து தூங்குங்க. தூக்கம் வராத மாதிரி இருக்கும். எல்லா பிரச்சனைகளையும் அப்போ தான் தோண சொல்லும். அதெல்லாம் செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காமல் எல்லாத்தையும் எடுத்து ஏதாவது ஒரு ஓரமாக வைங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அது போயிட்டுருக்கோம் இல்லைங்களா, அது போகட்டும். அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு நைட்டில் தூங்காமல் இருந்தால் மட்டும் எதுவும் செய்யாமல் இறக்க போகிறோம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா நிம்மதியாக ஓரளவுக்கு தூங்கி உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டுடலாம். அதனால் நிம்மதியாக தூங்குங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. யோகா பண்ணுங்கள். நல்லா வாக்கிங் போங்க. உடற்பயிற்சி அவ்வளோ அவசியமாக உங்களுக்கு தேவைப்படுது. அதனால் உடற்பயிற்சி நல்லா பண்ணுங்கள். வேர்வை வர அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணிங்கனாலே உங்கள் உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும், மனசும் தெளிவாக இருக்கும். ஒரு சனிக்கிழமையில் திருநள்ளாறு நீங்கள் போயிட்டு வரலாங்க. நீங்கள் போயிட்டு அங்கே வந்து எல் தீபம் ஏற்றி வச்சாலும் சரி, இல்லை நல்லெண்ணெய் வெறும் எண்ணெய் மட்டும் போட்டு ஏற்றி வச்சுட்டு வந்தாலும் சரி, போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தர்பணேஸ்வரரை பார்த்துட்டு அடுத்ததாக சனி பகவானுக்கு வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. ரொம்ப சிறப்பு. தர்பணேஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை கொடுங்க. அது ரொம்ப விசேஷம். உங்கள் பேர், உங்கள் வீட்டில் இருக்கவங்க பேர், நேர காலம் எல்லாத்தையும் சொல்லி ஒரு அர்ச்சனை கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. ரொம்ப நல்லது. அதே போல் சனி பகவான் கோவிலுக்கு போனீங்கன்னா அர்ச்சனை கொடுக்காதீங்க. அங்கே போயிட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஒரு ஓரமாக நின்று வழிபாடு செய்துட்டு வந்தாலே போதும். சிறப்புங்க. அவர் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிட்டாருன்னா இந்த வாட்டி உங்களுக்கு யோகம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து குலதெய்வ வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் விநாயகருக்கு திங்கட்கிழமை தோறும் 21 அருகம்பில் எடுத்து கட்டி மாலையாக போடுங்க. 21 எண்ணி எண்ணி நீங்கள் போடும் பொழுது அவர் உங்களை எண்ணி எண்ணி பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே விநாயகருக்கு ஒரு அருகம்பில் சாத்துறீங்கன்னா எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க. ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வச்சு நீங்கள் அருகம்பில் சாத்தும் பொழுது அவரும் உங்களை எண்ணி பார்ப்பாரு. இந்த பையன் இப்படி இருக்கானே, இந்த பொண்ணு இப்படி இருக்கு, இந்த பொண்ணு நம்மளை தினமும் வந்து பூஜை பண்ணுதே அப்படின்ற எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார்ல, உங்களுக்கு சிறப்பு தாங்க. அதனால் இதை மாதிரி ஒரு வழிபாடு எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எளிவாக தீந்துருங்க. அதாவது சூரியனால் பனி மேலே சூரியன் விழும் பொழுது எப்படி வந்து அந்த பனி விலகுதோ அதை போல் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் விலகிடும். அதனால் முறையாக ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் யோசித்து போய்கிட்டே இருங்க. காலம் உங்களுக்கு எல்லாமே கனிவானதாக கொடுத்துரும். எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா அருளும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றல்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.